அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், DRDO ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் ப்ராஜெக்டில் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்களை நாடுகிறது. இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்கும் நோக்கத்தோடு ஒரு கிரிட்டிக்கல் ப்ராஜெக்டுக்கான டெண்டரை இஷ்யூ பண்ணியிருக்குது. ப்ராஜெக்ட் EDLDHCM லாங் டிஸ்டன்ஸ் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் உருவாக்குவதில் கவனத்தை செலுத்தி ஹை டெம்பரேச்சர் மெட்டீரியல் கோட்டிங்களில் அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுகிறது. ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்கள் மேக் 5 விட ஹை ஸ்பீடில் பயணிக்கின்றன. அவை ஏர் மாலிகூல்ஸ் காற்று மூலக்கூறுடன் அதிகமாக உராய்வு ஏற்படுவதால் அபரிவிதமான ஹீட்டை உருவாக்குகின்றன. இந்த மிசைலின் கட்டுமானத்தில் நியோபியம், மாலிப்டினம் அண்ட் டிங்ஸ்டன் போன்ற பயனில்லாத உலோக கலவைகளை யூஸ் பண்ணுவது அவசியமாகிறது. இருந்தாலும் இந்த உலோக கலவைகள் விரைவாகவே ஆக்சிடைஸ் ரேபிட்லி ஆக்சிஜன் நேற்றப்பட்டு அவற்றின் செயல்திறனை சமம் செய்கின்றன. DRDOவின் ப்ராஜெக்ட் ஆனது இந்த யூஸ் இல்லாத உலோக கலவைகளுக்கு மல்டி காம்பனன்ட் ஆக்சிடைஸ் ரேபிட்லி ரெசிஸ்டன்ட் கோட்டிங்களை வண்ணப்பூச்சுக்களை பூச முயற்சி செய்கிறது. இந்த பூச்சு அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்களில் 1100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரையும் தாங்கும். லாங் டிஸ்டன்ஸ் ஹைப்பர்சோனிக் பிளேட் உடைய மெட்டீரியல்களின் சகிப்புத்தன்மை மேலும் மேம்படுத்துவதற்கு வெப்பத்தை தடுக்க வெப்ப தடுப்பு மேலோட்டு பூச்சுக்களை பூசுவது கூடுதலான தேவையாக உள்ளது. ப்ராஜெக்ட் குறிப்பாக விநியோகங்களை கோடிட்டு காட்டுகிறது. நியோபியம், மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன் போன்ற அலாய் பிளேட்ஸ்களுக்கான ஆக்சிஜன் ஏற்றம் எதிர்ப்பு பூச்சுக்களின் வெற்றிகரமான வளர்ச்சி, படிவு மற்றும் விநியோகம் DRDOவுக்கு தேவைப்படுகிறது. அடிஷனலா இந்த திட்டமானது நியோபியம் அடிப்படையிலான பொருட்களான செயல்முறைகள் மற்றும் பிரேசிங் கலவைகளை உருவாக்கவும் முயற்சி செய்கிறது. ப்ராஜெக்டின் EDLDHCM வெற்றிகரமாக முடிவடைவது இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும். இந்த மேம்பட்ட பொருட்கள் மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக கால அளவுகளில் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலின் செயல்பாட்டு செயல்திறனை உறுதியாக செய்ய முக்கியமானதாக இருக்கு. அதனால DRDO ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலின் செயல்திறனை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த உயர் தொழில்நுட்பத்தில் அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய பொருள் பூச்சுக்காக DRDO டெண்டரை வெளியிட்டு இருக்கிறது. LCA தேஜாஸை இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக உருவாக்கினார்களா என்ன? 2004 பிற்பகுதியில் சீனாவின் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியின் வைஸ் பிரசிடென்ட் ஜாங் யாங் சோங் தலைமையிலான உயர்மட்ட சீன குழு LCAயின் கூட்டு மேம்பாட்டை ஆராய இந்தியாவுக்கு வந்தது. இந்தியா LCA திட்டத்திற்கு பார்ட்னர்களை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தது. இந்தியாவின் ஏஜிங் MiG-21 பிளீட்டை மாற்றும் நோக்கம் கொண்ட இந்த திட்டம் அதிக அளவில் உற்பத்தி செலவுகளை எதிர்கொண்டது மற்றும் வெஸ்டர்ன் மேனுஃபேக்சரர்களுக்கான ஸ்வீடன், சாப் மற்றும் பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் போன்றவற்றுடன் ஒத்துழைப்பதற்கான முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்தன. மறுபுறம் சீனா ஒரு சாத்தியமான தீர்வை முன்வைத்தது. அவர்களது சொந்த மரபு ஃபைட்டர்களுக்கான சியான் J7 மற்றும் சான்யாங் J6 ஆகியவற்றை மாற்ற வேண்டிய தேவை LCAயின் திறன்களுடன் சீரமைக்கப்பட்டது. சீனாவின் அட்டாக் ஏர்கிராப்ட் தேவைகளுக்கு LCA ஒரு பொருத்தமான விருப்பமாகவே இருந்திருக்கலாம் என்று 2004 ஆண்டு பிளைட் இன்டர்நேஷனல் என்ற புகழ்பெற்ற விண்வெளி இதழில் ஒரு கட்டுரை ஆன்லைனில் மீண்டும் வீணா கிங்ஸ் எழுதிய சைனா இந்தியா டிஸ்கஸ் LCA ப்ராஜெக்ட் என்ற தலைப்பில் லைட் காம்பேட் ஏர்கிராப்ட் LCA தேஜாஸ் புரோகிராமில் ஒத்துழைப்பது தொடர்பாக சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான விவாதங்களை விரிவாக வெளியிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது புவிசார் அரசியல் உண்மைகள் கருத்தில் கொள்ளும் போது இந்த செய்தி சர்ப்ரைஸ் ஆகவும் ஆர்வத்தையும் தூண்டியது. ஆனா அது மாதிரி சிவிலியன் விமான திட்டங்களில் ஒத்துழைப்பு நம்பகத்தன்மைக்காக தோன்றினாலும் தகவல் அறிந்து ஆதாரங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து சந்தேகங்களை வெளிப்படுத்தின. சொந்த தயாரிப்பாக 100 சீட்டுகள் இருக்கைகள் கொண்ட பிராந்திய விமானத்தை உருவாக்க இந்தியா மற்றும் சவுத் கொரியாவுடன் கூட்டு முயற்சியில் சீனாவின் கூடுதல் ஆர்வத்தை கட்டுரை காட்டுகிறது. இந்த முன்மொழியப்பட்ட திட்டத்தின் விதியும் ஒருபோதும் ஆரம்பிக்கவில்லை. இந்த கட்டுரையின் மறு உருவாக்கம் LCA தேஜாஸ் புரோகிராமின் வரலாற்றில் மறக்கப்பட்ட 20
ஆண்டுகளுக்கு பழமையான அத்தியாயத்தை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கிறது. மிலிட்டரி டெக்னாலஜி துறையில் சர்வதேச ஒத்துழைப்பின் சிக்கல்கள் என்னவாக இருந்திருக்கக்கூடும் என்பது பற்றி புதிரான கேள்விகளை இது எழுப்புகிறது. மைசூரில் உள்ள BEML-இல் மெயின் பேட்டில் டேங்குக்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட 1500 HP என்ஜின் ஃபர்ஸ்ட் ஃபயரிங் டெஸ்ட் நடைபெற்றது. மைசூர் காம்ப்ளெக்ஸில் உள்ள BELM-இன் என்ஜின் டிவிஷனில் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி மேட் 1500 ஹார்ஸ் பவர் HP என்ஜினின் முதல் டெஸ்ட் நடைபெற்றது. சோதனைக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஸ்ரீ ஹிரிதர் அரமனே தலைமை தாங்கினார். டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, டெக்னாலஜிக்கல் பவர் அண்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கலி செல்ஃப் ரிலையன்ஸுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. 1500 HP என்ஜின் மிலிட்ரி ப்ரொபல்ஷன் சிஸ்டங்களில் ஒரு முன்னுதாரண மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. ஹை பவர் டு வெயிட் ரேஷியோ, ஹை ஆல்டிடியூட், சப் ஜீரோ டெம்பரேச்சர் அண்டு டிசர்ட் என்விரான்மெண்ட், தீவிர சூழ்நிலைகளில் செயல்படும் திறன் போன்ற அதிநவீன அம்சங்களை கொண்டுள்ளது. அதிநவீன டெக்னாலஜியுடன் கூடிய இந்த என்ஜின் உலகளாவிய அதிநவீன என்ஜின்களுக்கு இணையாக இருக்கிறது. சோதனை பிரிவை துவக்கி வைத்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி இந்த சாதனையை ஆயுதப்படைகளின் திறன்களை மேம்படுத்துவதன் மாற்றமான தருணம் என்று விவாதித்தார். BLM-இன் CDM ஸ்ரீ சாந்தனு ராய் இந்த சாதனையானது நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தியில் முக்கிய பங்காளராக BEML-இன் நிலையை உயர்த்தியிருக்கிறது என்று கூறியுள்ளார். 1500 HP என்ஜினின் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபயரிங் டெக்னாலஜி ஸ்டெபிலைசேஷனில் கவனம் செலுத்தி தலைமுறை ஒன்றின் நிறைவை குறிக்கிறது. ஜெனரேஷன் 2 BELM என்ஜின் வேரியஸ் ரயில்களுக்கான காம்பட் வெஹிக்கிள்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் DRDO லேபரேட்டரி அண்ட் யூசர் ட்ரெயினிங்களுக்காக உண்மையான வாகனங்களில் ஒருங்கிணைக்கும் இந்த ப்ராஜெக்ட் 2025-இன் நடுப்பகுதியில் முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 2020-இல் தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் மைல்ஸ்டோனாக துல்லியமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது சரியான நேரத்தில் முடிக்கப்படுவதை, குவாலிட்டி ஸ்டாண்டர்டுகளை கடைபிடிப்பதையும் உறுதி செய்கிறது. BELM டீம் அசாதாரண முயற்சிகளை அங்கீகரிப்பதற்காக டிஃபென்ஸ் செக்ரட்டரி வால் ஆஃப் ஃபேம்-ஐ திறந்து வைத்தார். இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கும் உள்நாட்டு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் மைல்கல்களை அடைவதற்கு அவர்களின் பங்களிப்பை அடையாளப்படுத்துகிறது. பாதுகாப்பு அமைச்சரின் சீனியர் சிவில் அண்ட் மிலிட்டரி ஆபீசர்கள், BEML லிமிடெட், இண்டஸ்ட்ரியின் பார்ட்னர்ஸ்கள் மற்றும் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உக்ரைன் மோதலால் இந்தியாவுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் 2 ஸ்குவாட்ரான்கள் 2 ஆண்டுகள் காலதாமதமாக டெலிவரி செய்யப்படும். ரஷ்யாவிடமிருந்து S-400 லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டத்தை இந்தியா வாங்குவதில் மேலும் டிலே ஏற்பட்டிருக்கிறது. 3 ஸ்குவாட்ரான்கள் ஆல்ரெடி டெலிவரி செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான்கள் ஆகஸ்ட் 2026 வரை வராது என்று ரஷ்யா இந்தியாவுக்கு தெரிவித்த தகவலின்படி உக்ரைனில் நடந்து வரும் ராணுவ மோதல்களால் இந்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரிஜினல் எக்ரிமெண்டில் 2024 ஆண்டுக்குள்ளாக ஆல் 5 குவாட்ரான்ஸ்களையும் டெலிவரி செய்வதாக ரஷ்யா இந்தியாவுக்கு உறுதி செய்திருந்தாலும் மோதலில் ரஷ்யா தனது சொந்த மிலிட்டரி தேவைகளுக்காக கவனம் செலுத்தி வருவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஒரு திருத்தப்பட்ட அட்டவணை தேவைப்பட்டது. S-400 சிஸ்டம் 400 கிலோமீட்டர் தொலைவில் குறிப்பிடத்தக்க ரேஞ்சை கொண்டது மற்றும் ஃபைட்டர் ஜெட்டுகள் மற்றும் குரூஸ் மிசைல்களுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முழுமையான டெலிவரி முடிந்த பின்பு இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறன்களை இது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பாதுகாப்பை வலுப்படுத்தும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.